மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து உலகத்திலேயே பெண்களுக்கு இலவச பஸ் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் கொடுத்திருக்கிறார். மோடி இன்னொரு முறை பிரதமரா வந்தா நாடு சுடுகாடா போயிடும். ஜக்கமா சொல்றா. மோடி பிரதமரா வந்து நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள டாக்டர் ஆகாம சொல்றார், சாகடிக்கிறார். ஒட்டுமொத்த மாநில முதலமைச்சருக்கு ரோல் மாடல் முதலமைச்சர் தான் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றார். மயிலாடுதுறையில் குடுகுடுப்பைக்காரர் வேடமணிந்து திமுக ஆட்சியின் 2.5 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி கூறி திமுக தலைமை கழக பேச்சாளர் தேர்தல் பிரச்சாரம் செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்யக்கூடிய திட்டங்களை தான் மற்ற மாநிலம் பின்பற்றுது. ஜக்கமா சொல்றா. இந்த தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றவங்க தான் எம்பியா வருவாங்க, வர முடியும். ஜக்கமா சொல்றா. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால தான் முடியும். ஜக்கமா சொல்றா. நாட்டை காப்பாத்த, வீட்டை காப்பாத்த, பிள்ளையை காப்பாத்த, தொழிலை காப்பாத்த. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கூட்டணி தொகுதி பங்கீடு என தமிழ்நாடு தேர்தல் களமே சூடுபிடித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் திமுக ஆட்சியின் 2.5 ஆண்டு கால சாதனைகளை திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்பைக்காரர் வேடம் அணிந்து மாப்படுகை சாந்துகாப்பு தெரு முழுவதிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து கொள்ளை இல்லாத ஒரு நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இவரால முடிஞ்சது அப்படின்ட்டு நம்ம முதலமைச்சர் செஞ்சத மற்ற மாநிலம் கடைபிடிக்கிற இடத்துக்கு இருக்காங்க. ஜக்கமா சொல்றா. அப்போது திமுக ஆட்சியில் இதுவரை அறிவிக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம், பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை எடுத்து கூறிய அவர் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மாநில முதலமைச்சர்களுக்கும் நம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் ரோல் மாடல் என கூறி பிரச்சாரம் செய்தார். ஜக்கமா சொல்றா என்று திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த கோவிந்தனின் இந்த நூதன பிரச்சாரம் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.